ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 40. ஸோ வெற்றிகரமாக நம்ம 40வது செட்டை அப்லோட் பண்ண போகிறோம் ஃபைட்டர்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் போட்டே இருக்கோம். ஸோ ரெகுலராக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்களுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்தளவுக்கு உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ மற்ற மேக்ஸுக்கும் ஜிகே அண்ட் இங்கிலீஷ் சால்வ் பண்ணால் உங்களுக்கு டைம் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுக்கும் வரி பண்ணாமல் 40 மார்க் உங்கள் கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் போகலாம். கண்டிப்பாக. பிகாஸ் நம்ம எல்லா இயர் கொஷின்ஸுமே சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஷினை சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா சொல்லியிருக்காங்க? த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி letters will remain unchanged. ஓகேங்களா? if each letter in the word delight is arranged in the English alphabetical order. ஓகேங்களா? ஸோ delight என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் ஆங்கில அகர வரிசைப்படி அமைத்தால் எத்தனை எழுத்துக்களின் நிலை மாறாமல் இருக்கும்? ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிலைட்டை எழுதிக்கலாம். ஸோ DELIGHT. ஓகேங்களா? ஸோ இதை எழுதிட்டுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு அப்போ எது வரும்? இ வர சான்ஸ் இருக்கா? தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் வரலாம்? ஜி வரலாம். தென் ஹெச் வரும். அதுக்கப்புறம் ஐ வரும். தென் அதுக்கப்புறம் என்ன வரும்னு பாருங்கள். சாரி அதுக்கு முன்னாடி டி இருக்கா? வெரி பேடு. டி இருக்கதே மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டி வருது. தென் இ வருது. அதுக்கப்புறம் ஜியா தென் ஹெச், தென் ஐ, அதுக்கப்புறம் எல், டி. ஓகே. ஸோ இப்போ நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துடலாம் எத்தனை லெட்டர் மேட்ச் ஆகுதுன்ட்டு. நம்மளுக்கு டி மேட்ச் ஆகுது. அண்டு இஇ மேட்ச் ஆகுது. எல்ஜி மேட்ச் ஆகலை. இதுவும் ஆகலை. அண்டு டிடி மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ 1, 2, 3 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. அப்போது 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி கொஷின். இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணிக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்க. தென் 4 இருக்குது. அப்படின்னா +2 லைன் ஆட் ஆகிருக்கீங்க. தென் இதில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு 2, 4, 6, 7 லைன் இருக்கா? am I right? 2, 4, 6, 7. ஸோ இதில் 7 லைன் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் இமேஜுக்கு +2 பண்ணியிருக்காங்க. தென் இதுலேருந்து இதுக்கு +3 பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக +4 தான் பண்ணியிருக்க முடியும். அப்போ 7லேருந்து +4 பண்ணால் 11 லைன் இருக்கும். செக் பண்ணிக்கலாம். தென் 11லேருந்து நம்ம +5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 16 வரணுமா? அப்போ 16 லைன் இருக்கணும் ஃபைட்டர்ஸ். இது ஒரு பாயிண்ட்டு. தென் இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பார்த்துருக்கு? ஈஸ்ட் சைடு பார்த்தாம இருக்குது. தென் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி சவுத்தை பார்க்குது. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? டேரெக்டாக 180 டிகிரி ஃப்ளிப் பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 90 டிகிரி. இப்போ டேரெக்டாக 180 டிகிரி ஃப்ளிப் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருது இந்த சைடு பார்த்த மாதிரி தான் இருக்கணும்ன்ட்டு. அப்படி இருக்குது ஒரே ஒரு ஆப்ஷன், 4th ஆப்ஷன் மட்டும் தான் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு அந்த லைன் டவுட்டாக இருக்குன்னா லைனையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இதை வச்சு ஆன்சர் பண்ணிட்டேன். பட் லைன் கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 60 லைன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். தட்ஸ் அப் டு யூ. நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் மூலிமா ஆன்சர் குயிக்காக வரும் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம இது வேறு எதுவும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம தேர்ட் கொஷின் பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்? 7 people சிட்டிங் இன் ஏ ரோ ஃபேஸிங் நார்த்து. ஓகே. ஸோ ஒன்லி 2 people சிட் ரைட் ஆஃப் கே. ஸோ கேக்கு ரைட்டில் 2 பேர் தான் வராங்க. அப்போ திஸ் ரைட் ஹேண்டு. இப்போ 4, 5, 6, 7. திஸ் லெஃப்ட் ஹேண்டு. ஓகே. ஸோ கேவோட பொசிஷன் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் ஒன்லி 2 people சிட் பிட்வீன் கே அண்ட் எஃப். அப்போ எஃப் இங்கே போடலாமா? இங்கே எஃப் போட்டால் தான் கேக்கும் எஃப்க்கு நடுவில் 2 பேர் வர மாதிரி போட முடியும். தென் ஒன்லி 2 people சிட் பிட்வீன் இ அண்ட் ஹெச். அதை பற்றி நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ஹெச் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கே. அப்போது ஹெச் வந்து கேக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல, ஒன்லி 2 people சிட் பிட்வீன் இ அண்ட் ஹெச். சின்ஸ் ஹெச்சுக்கு ரைட் சைடில் 3 பேர் தான் இருக்காங்க. 2 people சிட் தானே போடலாமே. 2 சைடுமே போடலாம். அப்போது ஹோல்ட் பண்ணி வைப்போம் இந்த பாயிண்ட்டையும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எல். ஸோ என் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுக்கு இமிடியேட் ரைட்டில் வராரு. இப்போ இந்த 2 பேர் ஒன்றா வர மாதிரி இங்கே தான் போட முடியும். அப்போது இங்கே தான் இ போட்டாகணும். ஸோ இக்கும் ஹெச்சுக்கு நடுவில் 2 பேர். தென் ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஜி அண்ட் எல். ஸோ எல் இங்கே தான் போட்டாகணும். இன்னும் ஆல்ரெடி எல் வந்துருச்சுல, சாரி, ஜி இங்கே தான் போட்டாகணும். தென் ஜிக்கும் எல்லுக்கும் நடுவில் எத்தனை பேரும் கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. வெரி ஈஸியான கொஷின் தான். ஸோ
7 பேர் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி நேர்கோட்டில் அமர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. தென் கேக்கு வலதுபுறத்தில் 2 பேர் மட்டுமே இருக்காங்க. அதாவது கேக்கு வலதுபுறத்தில் 2 பேர் மட்டும். அப்போனா இது வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்டு, திஸ் இஸ் த லெஃப்ட் ஹேண்டு. ஸோ கேக்கு வலதுபுறத்தில் 2 பேர்னா, அப்போ கே வந்து 3வது பொசிஷனில் இருக்காரு. தென் 4, 5, 6, 7 ஓகேங்களா? ஸோ 7 பேர் உட்கார்ற மாதிரி நம்ம பொசிஷனை போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் கேக்கு எஃப்க்கும் இடையில் 2 பேர் மட்டுமே இருக்காங்க. ஸோ கேக்கும் எஃப்க்கும் இடையில் 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எங்கே ஃபீட்டர்ஸ் எஃப் போடலாம்? இங்கே எஃப் போடலாமா? ஸோ இங்கே எஃப் போட்டால் கேக்கும் எஃப்க்கும் இடையில் 2 பேர். தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பாயிண்ட் சொன்னால் ஈக்கும் ஹெச்சுக்கும் இடையில் 2 பேர் இருக்காங்க. ஆனால் அதை போட முடியாது. தென் கேக்கு உடனடியாக இடதுபுறத்தில் ஹெச் உள்ளார். ஸோ ஹெச் இங்கே இருக்கார். ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபீட்டர்ஸ் நம்மளுக்கு கேக்கு ஹெச் அமர்ந்துள்ள போட்டாச்சு. தென் எல்லுக்கும் உடனடியாக வலதுபுறத்தில் என் உள்ளார். எல்லுக்கு இண்டியட் ரைட்டில் நம்மளுக்கு என்ன இருக்காரு. ஸோ இப்போ இந்த 2 பேரும் ஒன்றா வர மாதிரி நம்மளுக்கு இந்த பொசிஷன் மட்டும்தான் எம்டியாக இருக்குது. அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல ஈக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்கன்ட்டு. அப்போ இங்கே இ போடலாம். ரிமைனிங் இருக்குது ஜி தான். ஸோ ஜியோட பொசிஷனும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா ஜிக்கும் எல்லுக்கும் இடையில எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேர் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. 4th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ் இப்போ? ஓகே. ஸோ கிட்சப்புக்கு நமக்கு 11ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ரொம்ப யோசிச்சு சால்வ் பண்ணால் கூட இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்டு வச்சுருக்கானுங்க. என்னென்னா ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் கவுண்ட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க. கேவோட நம்பர் நம்மளுக்கு 11, அதேமாதிரி பியோட நம்பர் நம்மளுக்கு 16. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 27 ஃபைட்டர்ஸ். அண்ட் இந்த 2 டிஜிட் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 9 வருதா? ஓகே. தென் அதுக்கப்புறம் எத்தனை வவுல் இருக்கோ அதையும் சேர்த்துக்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஐன்ற ஒரு வவுல் இருக்குது அண்டு யூன்னு ஒரு வவுல் இருக்குது. அப்போ 2 வவுல் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 11. ஸோ 11 வந்திருக்கா? வந்திருக்கு. இதே லாஜிக்கை இப்போ நம்ம இந்த செட்லேயும் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது டி வந்து நம்மளுக்கு 4ன்னு தெரியும். எம் வந்து நம்மளுக்கு 13 தெரியும். ஆட் பண்ணால் 17 வரும். தென் இந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 8 வருது. சின்ஸ் இதில் எந்த பவுலுமே இல்லாதனால டைரெக்டாக 8ன்னு நம்மளுக்கு கோட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கொஷினுக்கு வந்துடலாம். ஆர் வந்து நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் 8ன்னு தெரியுமா? அதேமாரி கடைசி லெட்டர் என்ன ஐ இருக்குது, அது வந்து 9ன்னு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 27 வரும். தென் இந்த 2 டிஜிட்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 வரும். தென் அதுக்கப்புறம் எதனா வவுல் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு இதில் ஏன்ற ஒரு வவுல் இருக்குது, ஐன்னு ஒரு வவுல் இருக்குது, 2 வவுல் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9யும் 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 11 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 யா ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான் அது. அந்த லாஜிக் ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகாது. பட் ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். ஓகேங்களா? ஸோ கிங், குயின், ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எடுங்க. 3 என்ன சொல்கிறது சர்க்கிளும் ஜாயிண்ட்டில் இருக்குது. அப்போ குயினும் ஃபாதரும் ஜாயிண்ட் ஆக முடியுமா? பிகாஸ் குயின் வந்து ஃபீமேல், ஃபாதர் வந்து நம்மளுக்கு மேலு. ஸோ அப்போ இது வர சான்ஸே இல்லை. இதுவுமே வர சான்ஸ் இல்லை. பிகாஸ் 3மே ஜாயிண்ட்டில் இருக்குது. தென் இதில் பாருங்கள் எதுக்குள்ளே எது போடுவீங்க? ஃபாதருக்குள்ளே கிங்கு போட முடியாது, கிங்குக்குள்ளே ஃபாதர் போட முடியாது. அப்போ இதுவும் வர சான்ஸ் இல்லை. இது மட்டும் தான் வரும். இதில் என்ன பிரவீன் ஒன்று மட்டும் தனியாக இருக்குன்னா அதுதான் குயின். ஓகேங்களா? தென் 2 ஒட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன்று ஃபாதர், ஒன்று வந்து கிங்கு. ஓகேங்களா? சம் கிங் வந்து ஃபாதராக இருக்கலாம். பிகாஸ் ரெண்டுமே மேல் தான். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்டாக இருக்கிற ஆப்ஷன் 4th ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 6th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? எம்லேருந்து பி வந்திருக்கு. ஸோ எம் வந்து 13, பி வந்து 16. ஸோ +3 பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு விலேருந்து ஒய்க்கும் +3 தான் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்லேருந்து +3 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு 22 வரும். நத்திங் பட் வி. ஸோ இப்போ எல்லா ஆப்ஷனுமே நமக்கு வீல் தான் ஸ்டார்ட் ஆகுது. நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாமா? ஓகேப்பா. ஸோ ஆர்லேருந்து யூ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ் +3 தான். ஸோ ஓலேருந்து ஆர் வந்திருக்கு +3 தான். ஸோ இப்போ நம்ம கொஷினுக்கு வந்துடலாம். ஹெச்லேருந்து +3 பண்ணலாம். ஹெச் வந்து 8, +3 பண்ணால் 11. 11 இஸ் நத்திங் பட் கே. ஸோ செகண்ட் லெட்டர் கே வர மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அது ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 7th கொஷின். ஸோ 7 பீப்புள் சிட்டிங் இன் ஏ ரோ ஃபேஸிங் நார்த்து. ஓகே. என்ன பாயிண்ட் கொடுத்துருங்க? ஒன்லி 2 பீப்புள் சிட் பிட்வீன் எம் அண்ட் ஐ. ஸோ எம்முக்கும் ஐக்கும் நோட்டில் 2 பேர். ஸோ எம் ஐ பொசிஷன் நீங்கள் மாற்றியும் போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். ஒன்லி கே சிட்ஸ் ரைட் ஆஃப் ஜே. ஓகே. ரைட் ஆஃப் ஜேக்கு கே மட்டும்தான் இருக்கார். ஓகே. அப்போ 2 பேர் இங்கே வந்துச்சு. அப்போ 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்டு, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு. ஸோ ஒன்லி 1 பர்சன் சிட் பிட்வீன் ஐ அண்ட் ஜே. அப்போ இங்கே தான் ஐ போட்டாகணும். ஸோ ஐ இங்கே போட்டதுனால நம்மளுக்கு எம் வந்து இங்கே போடலாம். பிகாஸ்
நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா ஆல்ரெடி கே இருக்காரு. அப்போ அந்த சைடு ரைட் சைடு போக முடியாது, லெஃப்ட் சைடு தான் போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஜி சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் எல். ஜி வந்து பார்த்தீங்கன்னா சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் எல் அண்டு சம் பிளேசஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச். ஸோ அப்போ இந்த 3 பேரோட பொசிஷன் இந்த மாதிரி வருது. அப்போ எல், ஜி, ஹெச். ஓகேங்களா? ஸோ எல்லோட பொசிஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஹெச் அண்ட் எல். ஸோ ஹெச்சுக்கும் எல்லுக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. ஓகே, ஸோ வெரி வெரி ஈஸி கொஷின் தான். அதாவது 7 பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நேர்கோட்டில் வடக்கு பார்த்த மாதிரி. எம்முக்கும் ஐக்கும் இடையில 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஸோ எம்முக்கும் ஐக்கும் நடுவில் 2 பேர். தென் கே மட்டுமே ஜேக்கு வலதுபுறத்தில் உள்ளார். ஸோ ஜேக்கு வலதுபுறத்தில் கே மட்டும்தான் இருக்காரு. அப்போனா கடைசி 2 பொசிஷனில் இருக்காங்க ரைட் ஹேண்ட்லேருந்து. ஓகேங்களா? அப்போ 3, 4, 5, 6, 7 இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பொசிஷனை போட ஆரம்பிச்சிடலாம். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். ஐக்கும் ஜேக்கும் இடையில் ஒருவர் மட்டுமே இருக்காரு. அப்போ இங்கே ஐ போடலாமா? ஸோ இங்கே ஐ போடுறதுனால நம்மளுக்கு இந்த பேட்டர்னை இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஐக்கும் எம்முக்கும் நடுவில் 2 பேருன்ட்டு. அப்போ நான் இங்கே எம்மு போடலாமா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் பிரவீன் அப்போ ரைட்டில் போடக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் ரைட்டில் ஆல்ரெடி நீங்கள் போனீங்கன்னா கே இருக்காரு. ஸோ அந்த பொசிஷனில் நீங்கள் ஐ போட முடியாது, சாரி எம் போட முடியாது. அப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு தான் போய் ஆகணும் ஐக்கு. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட்டு ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜி தானே பேசுகிறாங்க. யா, ஜி எல்லுக்கு வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துல உள்ளார். எல்லுக்கு வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு இடதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துல. அப்போது எல்ஜி ஹெச் அவங்க பொசிஷன் போட்டாச்சு. நம்மளுக்கு கேள்வி என்ன, ஹெச்சுக்கும் எல்லுக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க? 2 பேர். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். நவ் இஸ் ஆல் த 8th கொஷின். ஸோ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சுழற்சி எதுவும் பண்ணாமல், அதாவது ரொட்டேஷன் எதுவும் பண்ணாமல் இந்த எக்ஸ்ன்ற இமேஜ் வந்து நம்ம 4 ஆப்ஷனில் புரிஞ்சு பார்த்தா கரெக்டாக எதில் மேட்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துக்கிற அந்த சர்க்கிள்குள்ளே அந்த டார்க் சைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஒரே செகண்டில் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? வெரி வெரி ஈஸி கொஷின். நவ் ஐ சால்வ் த 9th கொஷின். ஸோ என்னப்பா பண்ணுறோம், மைனஸுக்கு டிவைட் சிம்பிள் போடுறோம் அண்டு ப்ளஸ்ஸுக்கு இன்ட்டு சிம்பிள் போடுறோமா? யா, பை 8. தென் ப்ளஸ்ஸுக்கு வந்து இன்ட்டா, அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, சாரி ப்ளஸ்ஸு 4 மைனஸ் 9. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் வரும் ஃபைட்டர்ஸ். 7 9s are 63. இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்துனா -5 வரும். -5 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 58. யா, ஸோ 58 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 10th கொஷின் பார்த்துலாம். ஸோ அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் மேலே மட்டும் பாருங்கள். மேலே மட்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ரெக்டாங்கிள் வந்து நம்மளுக்கு 4 சைட்லேயுமே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 4 சைடு இருக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இது வந்து தப்புன்னு இப்போயே சொல்லிடலாம். தென் அதுக்கப்புறம் 8 சர்க்கிள் வரணும் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு. அது வந்து மேண்டரி. இப்போ 8 சர்க்கிள் வர மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி 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 ஆர்டினரி கொஷின். ஸோ இப்போ நம்ம 11th கொஷின் பார்த்துலாம்ப்பா. என்னப்பா பண்ணுறாங்க, பெருசாக போகுது நம்பர், கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? வேறு எதுவுமே இருக்க சான்ஸ் இல்லை. அப்படி இல்லைனா ஸ்கொயராக இருக்கும். ஸோ அப்படி மல்டிப்ளை இருக்கும் பார்த்தா இருக்குது. பிகாஸ் 120 நான் 3 டைம் மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு 360 வருது. தென் +1 பண்ணுறேன், 361. அதேமாதிரி பாருங்கள், இதை நான் 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு யூனிட் டிஜிட் 3 வரும். தென் +1 பண்ணால் 4 வந்திருக்கு. அதேமாதிரி இதை நான் 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் 2 வரும். +1 பண்ணால் 3. ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக கூட மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த யூனிட் டிஜிட் கான்செப்டை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். தென் இப்போ பாருங்கள், இதில் யூனிட் டிஜிட் 3 இருக்குது. இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் நமக்கு 9 வரும். +1 பண்ணால் 0. தென் 0 நீங்கள் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். தென் +1 பண்ணால் நம்மளுக்கு யூனிட் டிஜிட் வர ஆன்சரில் 1 வரணும். ஆனால் 4 ஆப்ஷன்லேயும் 1 கொடுத்துருக்கான். வச்சான் பாரு அப்போ நம்ம ஃபுல்லாக தான் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஸோ 0, 18, 1, 21, 22, 2 இருக்குது. தென் 27, 29. தென் +1 போடுங்க. அப்போது 8 1. ஸோ 2, 9, 2, 8 1. 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நம்பர் தான் உங்களுக்கு பார்க்க பெருசாக இருக்கும், பயமுத்துற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ கெட் வாட் ஃப்ளோ டு சால்வ் த ஆன்சர். சூப்பர். இப்போ நம்ம 12th கொஷின் பார்த்தலாமா? ஓகே, என்னப்பா பண்ணுறாங்க, ஆர்லேருந்து வி வந்திருக்கு. ஸோ ஆர்லேருந்து விக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம்? +5. யா, அதேமாதிரி டிலேருந்து ஹெச்சுக்கு +5 தான். ஸோ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, கேள்வி எங்கே இருக்குது? ஹெச் தான் இருக்குது. ஸோ ஹெச்லேருந்து +5 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். 8லேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு 8 தானே அது? யா,
ப்ளஸ் ஐ தானே பண்ணியிருக்கோம் ஆர்லேருந்து விக்கு. இன்னும் +4 சாரிப்பா. அப்போ டிலேருந்து ஹெச்சுக்கு +4 தான். ஓகே ஓகே. அப்போ ஹெச்லேருந்து +4 போனால் நம்மளுக்கு எல் வரணும். ஸோ இப்போ எல் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே. தென் அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். எஃப்லேருந்து கே வந்திருக்கு. ஸோ எஃப்லேருந்து கேக்கு +5 பண்ணுறோம். இப்போ +5. ஓகே. அதேமாரி நம்மளுக்கு என்லேருந்து எஸ்ஸுக்கு +5 பண்ணுறோம். சூப்பர். அப்போது எல்லேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு 17 வருமா? 17 இஸ் நத்திங் பட் கியூ. அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது 13th கொஷின் பார்த்துடலாம். ஸோ இங்கேயும் அன்ஃபோல்ட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபில் நம்மளுக்கு இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. அன்ஃபோல்ட் பண்ணால் இங்கே ஒரு சர்க்கிள் வரும். அப்போ 2 சர்க்கிள் இருக்கிறது செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஸோ 14th பார்த்துலாமாப்பா. இதில் என்ன ஃபீட்டஸ் பண்ணியிருக்காங்க? 21லேருந்து நம்மளுக்கு 75 வந்திருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் கூட நம்மளுக்கு என்ன வரும்னா ஜஸ்ட்டு இதில் ஒரு 4 வச்சுங்க. 25லேருந்து 50, 54 வந்திருக்கு. ஓகே. தென் 120 இருக்குது. இதில் 25, 20, 45 இருக்குது. ஓகே. அப்போ 9 மைனஸ் பண்ணுறோமா? கரெக்ட், 9 தான் மைனஸ் பண்ணுறோம். தென் 156 இருக்குது. அப்போ 36. இங்கேயும் ஒரு 9 மைனஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 9 மைனஸ் பண்ணுவோம். 9 மைனஸ் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 27 வரும். 27 ஆட் பண்ணால் 83 வந்திருக்கா? 183 வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் 9 மைனஸ் பண்ணால் 18 வரும் ஃபைட்டர்ஸ். அந்த 18 நம்ம இப்போது இந்த 83யோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 1, 1, 0, 2. ஸோ 201 வந்திருக்கு. 201 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. வெரி ஈஸி லாஜிக். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஸோ 15th கொஷின் பார்த்துலாமாப்பா. டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும். ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் என்னன்ட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சூப்பர். ஸோ அப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ன லாஜிக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். ஜேலேருந்து 6 வந்திருக்கு. ஜே வந்து நம்மளுக்கு 10ன்னு தெரியும். ஆர் வந்து 18. ஸோ +8 பண்ணுறாங்க. அதேமாதிரி என் வந்து நம்மளுக்கு 14 தெரியும். வி வந்து 22. ஸோ +8 தான் பண்ணியிருக்காங்க. கரெக்டு. தென் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் ஐலேருந்து ஓ வந்திருக்கு. ஸோ ஐ வந்து நம்மளுக்கு 9ன்னு தெரியும். ஓ வந்து நம்மளுக்கு 15 தானே. இங்கே வந்து +6 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே எனக்கு தெரியுது ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். பிகாஸ் திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 ஆப்ஷனுக்கு இந்த லாஜிக் தான் இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா? நவ் ஐ சால்வ் த 16th கொஷின். ஸோ ரெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டேர்னுக்கு ஸோ நம்மளுக்கு எஸ் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துலையும் எஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ நம்மளுக்கு ரெஸ்ட்டில் தான் எஸ் இருக்குது. அப்போது 8, 2, 6, 4. இதில் என்ன நம்பர் இருக்குது? 2, 8, 4, 3. காமனாக இருக்கிற நம்பர்லாம் கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு 6 தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ எஸ்ஸோட நம்பர் 6 தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. 17th பார்த்துலாமாப்பா. ஓகே. ஸோ பிளட் ரிலேட்டட் கொஷின். ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி. ஸோ +2 ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டாட்டர். அப்போது பி வந்து நம்மளுக்கு டாட்டர். கியூவுக்கு போட்டாச்சு. தென் கியூவுக்கும் ஆருக்கும் மைனஸ் சிம்பிள் இருக்குது. பிரதர். ஸோ கியூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். தென் டிவைட் சிம்பிள் இருக்குப்பா. டிவைட் சிம்பிள் வந்து ஃபாதர். ஸோ அப்போ ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் எஸ்ஸு. தென் அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் இஸ் நத்திங் பட் வாட்? ஒய்ஃப். ஸோ எஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் டி. நம்மளுக்கு என்ன கேள்வி? ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒய்ஃபோட ஃபாதரோட பிரதரோட டாட்டர். ஒய்ஃபோட ஃபாதரோட பிரதரோட டாட்டர் நம்மளுக்கு டைரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் பெரிய இது ரிலேஷன் தான். பட் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நான் இந்த 18th கொஷின் பார்க்குறேன். ஸோ எதனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்கான்னு பாருங்கள் ஃபீடர்ஸ். பேட்டர்ன் எதுவும் ரிப்பீட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் 4 லெட்டரை செக் பண்ணுறேன். ஸோ இந்த டேஷ்லேருந்து இங்கே ஒரு டேஷு 4 லெட்டரு விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது எனக்கு கே வருது. தென் அதுக்கப்புறம் ஜே வருது. ஸோ அப்போ ஜேக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன் நான் பார்க்குறேன்? +1. அப்போது கேக்கும் இந்த டேஷ்க்கும் +1 தான் பண்ணியிருக்கணும். ஸோ கேலேருந்து +1 பண்ணால் எல். தென் இந்த டேஷில் வந்து நம்மளுக்கு எல்னு கண்டுபிடிச்சிட்டோமா? எல்லேருந்து நெக்ஸ்ட்டு +1 பண்ணால் நம்மளுக்கு எம். ஸோ இப்போ முடியும் போது நம்மளுக்கு எல்எம்னு முடியணும். ஸோ அப்படி முடிகிறது எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 19th கொஷின். ஆல் பின்ஸ் ஆர் டின்னு. தென் சம் பின்ஸ் ஆர் ஃபின்னு. சம் பின்ஸ் ஆர் பின்னா. ஓகே. ஆல் பின்ஸ் ஆர் டின்னு. ஆல் பின்ஸ் ஆர் டின்னா. ஸோ இங்கே பின்னு வருது. வெயிட், இதுக்கு இப்போதைக்கு நம்ம பேர் ஃபஸ்ட்டே கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஆல் பின்ஸு. இப்போ இது வந்து பின்னுப்பா. ஆல் பின்ஸ் ஆர்
டின்னு, இது வந்து டின்னு. தென்னு ஆல் ஃபின்ஸ் ஆர் டின்னு, இது வந்து ஃபின்னு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்களே என்னென்னா சம் சம் பின்ஸ் ஆர் பின்னு. ஓகே, இது வந்து பின்னு. ஓகேங்களா? கொஞ்சம் வியர்டான கொஷின் தான், பட்டு ஈஸி டு சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆல் பின்ஸ் ஆர் டின்னு சொல்கிறாங்க. பின் இங்கே இருக்குது, டின்னு இருக்குது. ஸோ சம் பின்னு ஒன்றா டின்னு சொல்லலாம், ஆல் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ முதல் முடிவு தப்பு தான். தென் ரெண்டாவது பாருங்கள், சம் பின்ஸ் ஆர் ஃபின்னு. ஸோ பின் இங்கே இருக்குது, ஃபின் இங்கே இருக்குது, இதுவுமே டைரக்ட் ரிலேஷன் இல்லை. ஸோ அப்போ இதுவும் தப்பாக தான் ஃபைடர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நெய்தரா நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. நவ் ஐ சால்வ் த ஃபைனல் கொஷின். சூப்பர். ஐலேருந்து எம் வந்திருக்கு. ஸோ ஐலேருந்து எம்முக்கு என்ன பண்ணுறோம்? +4. ஸோ அதேமாதிரி எம்லேருந்து கியூக்கு +4 தான். கியூலேருந்து யூக்கும் +4. ஸோ யூலேருந்து +4 போனால் நமக்கு 25, நத்திங் பட் ஒய். ஸோ ஒயில் வர மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் 20க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஈஸி தான் ஃபைட்டர்ஸ். இது 2025 கேட்டிருந்த கொஷின். ஸோ அதில் ஒரு கொஷின் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த ஏபிசியில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ஆட் பண்ணிவிட்டு தென் இந்த டிஜிட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை வவல் இருக்கோ அதே ஆட் பண்ண சொன்னாங்க பற்றி. அந்த கொஷின் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பான கொஷின். அந்த லாஜிக் ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகாது. பட் அந்த லாஜிக் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருந்துச்சுன்னா வெரி குட். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து நான் எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கொஷின்ஸை நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். வீடியோ ரெகுலராக வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.